அனைவருக்கும் வணக்கம். கும்பம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொது பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம கும்பம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. கும்பம் ராசி காலப்புருஷ தத்துவப்படி 11வது ராசிங்க. மற்றும் கும்பம் ராசி கூட 3 நட்சத்திர நண்பர்கள் பேராவீங்க. அவிட்டம் நட்சத்திரம் 3 முதல் 4 பாதங்கள், சதயம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் புரட்டாதி நட்சத்திரம் 1 முதல் 3 பாதங்கள். கும்பம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான். நீங்க வேண்டி வணங்கவேண்டிய கடவுள் சிவபெருமானுங்க. இப்ப நம்ம சொல்ல போறது இந்த 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான வைகாசி மாதம் ராசி பலன்கள் தாங்க. நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமா எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க. வைகாசி மாதம் மே மாதம், அதாவது இங்கிலீஷ் தேதிப்படி 15/5/2022 அன்னைக்கு துவங்கி, அதே மாதிரி இங்கிலீஷ் மாதப்படி ஜூன் 14, 2022 அன்னைக்கு வரைக்கும் வைகாசி மாதம்ங்க. இப்போ நம்ம கணிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம் அப்படி கணிச்சிருக்கோங்க. ஒரு சில அன்பர்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி கணிப்பாங்க. தேதி மாறுபடுமே தவிர மற்றபடி பலன் ரெண்டுமே ஒரே மாதிரியான பலன்கள் தான் கிடைக்குங்க. இப்போ இந்த வைகாசி மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு கிரகங்களுடைய செயற்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ ஏப்ரல் 12, 2022, அதாவது கடந்த மாதம் ராகு கேது பயிற்சி நடந்ததுங்க. அதாவது பிளவு வருடம் பங்குனி மாதம் இறுதியில. அப்போ ராகு பகவான் உங்களுடைய 4வது வீடான தாயார் ஸ்தானத்துல இருந்துட்டு உங்களுடைய 3வது வீடான முயற்சி ஸ்தானத்துக்கு பயிற்சியானார். அதன் பிறகு கேதுவும் அன்னைக்கே பயிற்சி ஆயிட்டு உங்களுடைய 10வது வீடான தொழில் ஸ்தானத்துல இருந்து இப்போ உங்களுடைய 9வது வீடான பாக்கிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிருக்கார். ஸோ இந்த 2 கிரகங்களுமே ஏப்ரல் 12, 2022 அன்னைக்கு பயிற்சியானாங்க. இதுக்கப்புறமா ராகு கேது பயிற்சி அடுத்து 18 மாதங்கள் கழிச்சு தான் நடைபெறுங்க. நெக்ஸ்ட் இதற்கு மறுநாளே குரு பயிற்சி நடந்ததுங்க. குரு பகவான் அதிசாரமா பயிற்சி ஆனாருங்க. கடந்த நவம்பர் மாதம் 2021 குரு பயிற்சி நடந்தது. இப்போ 6 மாதத்துல குரு பயிற்சி அதிசாரமா நடந்திருக்குங்க. பொதுவாக குரு பகவான் 1 வருட காலத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் பயிற்சி ஆவாருங்க. இப்போ உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே குரு பகவான் ரொம்பவே சீக்கிரமா உங்களுடைய 2வது வீடான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துக்கு பயிற்சியா இருக்கார். மற்றும் தான் நின்ற இடத்துல உங்களுடைய நோய் மற்றும் எதிரி சாணத்தை பார்க்குறாரு. அது கூடயே உங்களுடைய ஆயுள் சாணத்தையும் பார்க்குறாரு. ப்ளஸ் அது கூடயே உங்களுடைய தொழில் சாணத்தையும் கலவையாக பார்த்துக்கிட்டு இருக்கார். இப்போ சனீஸ்வரர் ஏப்ரல் 29, 2022 அன்னைக்கு பயிற்சி ஆனாருங்க. இதன் மூலமா சனீஸ்வரர் உங்களுடைய விரைய சாணத்தை விட்டு வெளியில உங்களுடைய தலை மேல அமர்ந்திருக்கார். அதாவது கும்பம் ராசி சனீஸ்வரருடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க. கும்பம் வீடு மற்றும் மகரம் வீடு, இது ரெண்டுமே சனீஸ்வரருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய வீடுகள்ங்க. அதே சமயம் இப்போ குருவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசிக்கு அவருடைய சொந்த வீடான 2வது வீட்டுக்கு பயிற்சியா இருக்கார். சனீஸ்வரரும் சொந்த வீட்டில் இருக்காருங்க. இப்ப சனீஸ்வரர் ஏப்ரல் 29, 2022 அன்னைக்கு அதிசாரமா பயிற்சி ஆனாருங்க. இப்போ அவர் தான் நிற்கின்ற இடத்துல உங்களுடைய 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறாரு. அதே 3வது வீட்டுல ஏற்கனவே ராகு பகவான் இருக்காரு. மற்றும் சனீஸ்வரர் தான் நின்ற இடத்துல உங்களுடைய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தை பார்க்கறாரு. மற்றும் உங்களுடைய ராசிநாதனான சனீஸ்வரர் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் கூட கலவையா சேர்ந்து பார்க்கிறார். இது ரொம்பவே சிறப்பான நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்ங்க. நெக்ஸ்ட் சூரியன் ராகு பகவான் கூட கலவையா 3வது வீட்டுல அமர்ந்திருக்காருங்க. செவ்வாய் சனீஸ்வரர் கூட சேர்ந்து உங்களுடைய லக்னத்திலே அமர்ந்திருக்கார். சுக்கிரன் குரு பகவான் கூட சேர்ந்து உங்களுடைய 2வது வீட்டுல அமர்ந்திருக்கார். ஒரு சிலர் பயப்படலாம், சுக்கிரன் பொதுவாக அசுரர்களுடைய குலகுரு ஆச்சுங்களே, அதே குரு பகவான் தேவர்களுடைய குலகுரு ஆச்சு, இவங்க 2 பேரும் ஒரு வீட்டுல கெடுதல் நடக்காதா அப்படின்ட்டு எந்த காரணத்துக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சுக்கிரன் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு மாறிட்டே இருப்பாரு. குரு பகவான் 1 வருட காலத்துக்கு ஒரு முறை தான் பயிற்சி ஆவார். அது மட்டும் இல்லாம இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே சுப கிரகங்கள் அப்படின்னு கூடிய ஒரு காரணத்தினால உங்களுக்கு 100% கெடு பலன்கள் செய்ய மாட்டாங்க. பிளஸ் இவங்க 2 பேருமே நட்பு கிரகங்கள் தான். இவங்க 2 பேரும் எதிரி கிரகங்கள் கண்டிப்பா கிடையாதுங்க. ஸோ நீங்க மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது என்னைக்குமே உங்களுக்கு ஏற்படாது. நீங்க இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பாவே உங்களுக்கு ஏற்படாது அப்படின்ட்டு நிச்சயமா நம்மளால சொல்ல முடியுங்க. மேலும் குரு என்ன பண்றாருன்னா, தான் நின்ற இடத்துல 8வது வீடான ஆயுள் சாணத்தை பார்க்கிறார். அதே சமயம் சுக்கிரன் என்ன பண்றாருன்னா, குரு கூட கலவையை அமர்ந்துக்கிட்டு அவரும் உங்களுடைய 8வது வீடான ஆயுள் மற்றும் அஷ்டமத்து சாணத்தை பார்க்கிறார். இது ரொம்ப சிறப்பு அளிக்கக்கூடிய ஒரு பொசிஷனுங்க. அதாவது உயிர் சாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 8வது வீடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
ஆயுள், அதாவது நம்மளுடைய ஹெல்த் எப்படி இருக்கும், நம்மளுடைய வெல்த் எப்படி இருக்கும், இதெல்லாம் குறிக்கிறது வந்து 8வது வீடுங்க. முக்கியமாக வந்து கடன் ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதே வந்து ஒரு பாவ கிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ 8வது வீட்டை பார்த்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து கெடு பலன்கள் அதிகமாக நடக்குங்க. ஆனால் இவங்க 2 பேருமே சுப கிரகங்கள் அப்படின்னக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு 100% வந்து இது வரைக்கும் வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூ இருந்தது அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூ எல்லாமே தீர்வதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக ஏற்படுங்க. ஓகேங்களா, ஃபைன். இப்போ வந்து நம்ம பலனுக்குள்ள வந்து போகலாங்க. ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குங்க. இப்போ கும்பம் ராசி நண்பர்கள் நிறைய பேர் வந்து ஒரு பெரிய மன வருத்தத்தில் இருக்கீங்க. எங்களுடைய ராசிநாதன் சனீஸ்வரர் அப்படின்னா கூட எங்களை வந்து ரொம்ப வச்சு செய்கிறாரு அப்படின்ட்டு உங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ராகு கேது, சர்ப்ப கிரகங்களான ராகு கேது 2 பேருமே வந்து உங்களுடைய 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் ராகுவும் மற்றும் 9வது வீடான பாக்கிய ஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்திருக்காருங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகம் பெறக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு பலன்க அடுத்த 1.5 வருட காலத்திற்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன விஷயம் ஒன்று வந்து செய்ய வேண்டியது இருக்குங்க. உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காலாஸ்ரீ அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் ஸ்ரீ காலாஸ்ரீ கோயிலுக்கு போயிட்டு ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிட்டு ப்ளஸ் அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாதாள கணபதி கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் பெருமானை வேண்டி வணங்கிட்டு ப்ளஸ் அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே அடுத்த 18 மாதங்களுக்கு வந்து உங்களுக்கு ராகு கேதுனால வந்து ரொம்பவே அதிகமான நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்பிக்கக்கூடிய மாதம் தான் வந்து இந்த வைகாசி மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. சரிங்களா, பொதுவாக வந்து 3ல் ராகு 9ல் கேது இருந்தது அப்படின்னாலே இது பேர் வந்து ராகு கேது யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் எதிர்பாராத விதமாக வந்து உங்களுடைய தொழிலில் வந்து வளர்ச்சி வந்து விஸ்வரூப வெற்றியாக வந்து அடையுங்க. இப்போ நீங்கள் இத்தனை நாளாக வந்து தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் உங்களால் வந்து ஒரு நல்ல தொழில் பற்றி சொல்கிறேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் சற்று குறைவாகவே இருந்திருக்குங்க. இப்போது இனி வரப்போகிற காலங்களில் முக்கியமாக இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் வந்து படிப்படியாக வந்து முன்னேற்றம் அடையுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் வந்து சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த வைகாசி மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. மேலும் வந்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில் வந்து கேத்து அமர்ந்திருக்கார். ஸோ கேத்துன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஞானத்தின் காரகங்க. உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்திலே கேத்து அமர்ந்திருக்கார் அப்படின்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் தடைப்பட்டு போயிருந்ததோ அனைத்து நல்ல விஷயங்களும் வந்து அவரும் வந்து 100% உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா, அதாவது ஒரு விஷயம் இருக்கு, ராகு போல் கொடுப்பார் இல்லை மற்றும் கேத்து போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து கொடுக்குற இடத்துல தான் இருக்காங்களே தவிர எந்த காரணத்து கொண்டும் கெடுக்கிற இடத்துல கிடையாதுங்க. ஸோ நீங்கள் இனிமேல் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றத கிடையாது நண்பர்களே. உங்களுக்கு வந்து இனி வரப்போகிற அடுத்த 1.5 ஆண்டு காலத்துக்கு வந்து ரொம்பவே சிறப்பான நல்ல பலன்கள் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்குங்க. அதோடைய தூக்கம் தான் வந்து இந்த வைகாசி மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி நெஞ்சங்களுக்கு. இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து வேலையில் எல்லாமே ரொம்பவே அவதிக்குள்ள இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக உங்களுக்கு ஒரு புதிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் வந்து இந்த வைகாசி மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஊதிய உயர்வோ அல்லது உங்களுக்கு பதவி உயர்வோ கிடைக்காத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து ஒரு புதிய டெசிக்னேஷன் சேஞ்ச் உங்கள் ஆஃபீஸில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தவனமாக வந்து ஒரு நல்ல ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த வைகாசி மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருந்த பெரிய பிரச்சனை வந்து திருமண தடைங்க. ரொம்ப நாளாக வந்து நாங்களும் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோங்க, எங்களுக்கு வந்து திருமணமே வந்து கை கொடுலைங்க, இது வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமே நடக்கலை, இனிமேலாவது நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 100% உங்களுக்கு வந்து திருமணம் வந்து கை கொடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த வைகாசி மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன விஷயம் ஒன்று செய்ய வேண்டியது இருக்குங்க. இன்கேஸ் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு கிரக தோஷம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் மட்டும் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த வைகாசி மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அருமையான வரன் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே உங்களுடைய ராசிநாதனான சனீஸ்வரர் மற்றும் குரு பகவான் 2 பேருமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. அது என்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இன்கேஸ் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை வந்து மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கக்கூடிய
வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாரை வேண்டி வேண்டிக்கிட்டு ப்ளஸ் அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை விசேஷமாக வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு திருமணம் வந்து வெகு விரைவில் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த வைகாசி மாதம். நம்மளுடைய கும்பம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமே இங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே பதிவில் நீங்கள் ஆந்திராவில் இருக்கக்கூடிய காலாஸ்ரீ கோயிலுக்கு போய்ட்டு ராகு கேது பூஜை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே 100% வந்து இந்த வைகாசி மாதம் முடிவதற்குள்ளேயே வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம்ங்க. மேலும் வந்து படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து மிக சிறப்பாக அருமையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ ஒரு சில மாணவர்கள் வந்து ரீசெண்டாக வந்து காலேஜ் முடிச்சிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து ஆன் கேம்பஸ்லேயே அல்லது ஆஃப் கேம்பஸ்லேயே உங்களுக்கு ஜாப் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான சனீஸ்வரரும் உங்களுடைய தொழில் சாணத்தை பார்க்குறாரு. அதே சமயம் வந்து குரு பகவானும் வந்து உங்களுடைய தொழில் சாணத்தை பார்க்குறார். ஓகேங்களா. இப்போ இதன் மூலமாக வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கெடுதல் செய்ய மாட்டார். அதே சமயம் குரு பகவான் வந்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த வைகாசி மாதமே ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாருங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு சில மாதங்களை வந்து ஹெல்த் இஷ்யூ வந்து உங்களுக்கு நிறையவே இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இப்போ உங்களுடைய உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியாக தீர்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த வைகாசி மாதம்ங்க. முக்கியமாக ஒரு சில நண்பர்களுக்கு வந்து பிபி சுகர் இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருந்திருக்கலாங்க. இப்போது இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு படிப்படியாக வந்து கண்ட்ரோல் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. முக்கியமான நல்ல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து தான் நின்ற இடத்துலேருந்து உங்களுடைய நோய் மற்றும் எதிரி சாணத்தை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தினால உங்களுக்கு 100% வந்து ஹெல்த் இஷ்யூ வந்து படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. இதன் பிறகு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய 8வது வீடான அஷ்டமத்து ஸ்தானத்தை வந்து குரு மற்றும் சுக்கிரன் 2 பேருமே வந்து கலவையாக பார்க்கக்கூடிய ஒரு காரணத்தினால இன்கேஸ் உங்கள் வீட்டில் இது வரைக்கும் வந்து சுப காரியங்கள் நடக்கவே இருந்து அதெல்லாம் தடைப்பட்டு போயிருந்தது அப்படின்னா இப்போ இந்த மாதம் வந்து சுப காரியங்கள் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. அதற்காக நீங்கள் வந்து பணத்தை வந்து கடன் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி ஒரு நிலம் வாங்கி வச்சிருந்திருப்பீங்க. அந்த நிலத்தில் வந்து வீடு கட்டுமான பணி வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க. ஆனால் முடிக்க முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 100% வந்து நீங்கள் வாங்கியிருக்க இடத்துல வந்து ஒரு புதிய வீடு கட்டுமானம் பண்ணி முடிப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. அதாவது நீங்கள் ஏற்கனவே துவங்கின வீடை வந்து நீங்கள் ரொம்ப எளிதாக வந்து கட்டி முடிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக சாத்தியப்படும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. சாத்தியப்பட்டுட்டு இந்த வைகாசி இறுதிக்குள்ளே நீங்கள் வீடு கட்டுமானம் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து ரொம்பவே சீக்கிரத்தில் கிரகப்பிரவேசம் செய்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த வைகாசி மாதம். நம்மளுடைய கும்பம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமேங்க. மேலும் வந்து உங்களுடைய தாயார் மற்றும் தந்தையார் இருவருடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னாலும் உடனடியாக வந்து உங்களுக்கு தெரிந்த மருந்துகளுக்கு அவங்களை அழைத்து செல்வதோ அல்லது உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய மெடிசன் எக்ஸ்பென்ஸ் வந்து மிக குறைவாகவே காணப்படும் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும்ங்க. நிறைய நண்பர்கள் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக நீண்ட நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த வைகாசி மாதம். நம்மளுடைய கும்பம் ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் வந்து சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சற்று வந்து மக்களுக்காக வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து யோசித்து வச்சுருந்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வந்து மற்றவங்க கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணாமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மக்களுக்கு செய்தீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. ஓகே கும்பம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து கும்பம் ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான வைகாசி மாதம் ராசி பலன்கள் தெரியப்படுத்தியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. தேங்க்யூ.